ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒயிட் கலர் குருமா தாங்க வைக்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு வெள்ளை குருமா வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த குருமாவை வச்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குருமா வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்தே வச்சிருன்னு சொல்கிற அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 120 கிராம், பூண்டு 40 கிராம், பொட்டுக்கடலை 75 கிராம், பச்சை மிளகாய் 15, சோம்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஓகே ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டு உள்ளே லைட்டாக வெடிக்க விட்டுட்டு, அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வச்சு நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் செவந்துருமே தவிர உள்ளே நல்லா வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வாசனை வருங்க. இந்த பக்கம் தாளிப்பு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு நல்லா வெடிக்க விட்டு வச்சுருக்கேங்க. சோம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வதக்கிறதோடு சேர்த்து கடைசியாக சோம்பையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையை உள்ளே சேர்த்து அதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுக்கணும். பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரும், வாசனையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தேங்காவில் உடச்சி பாதி மூடி பெரிய மூடியாக தாங்க இருந்தது. அந்த மூடியை என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே திருவி நான் வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கல்ல நல்லா செவந்து வாசனை வந்ததுக்கப்புறம் இங்கே திருவி வச்சுருக்கிற தேங்காயுமே உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க எல்லாத்தையுமே வதக்கணும். நெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் இல்லாமல் வதக்கக்கூடாது. இந்த குருமாவோட டேஸ்ட்டே நெய்யில் நம்ம எல்லாத்தையும் வதக்கிறது தான். இப்போ வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நான் தனியாக வதக்கி வச்சுருந்த சோம்பையுமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, சின்ன துண்டு பட்டை 3 பிரியாணி இலை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கு நான் இப்போ பெரிய சைஸ் தக்காளி பழம் 6 பழம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி பழம் நல்லா பழமாகவும் இருக்கணும், கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எந்த அளவுக்கு குருமாவில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குருமா நல்லா புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்குங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. மூடி வச்சுருவோம், தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. வதங்கும் போது நல்லா வாசனையாக இருந்தது. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே கமகமன்னு இப்போவே நல்லா ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டுங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது வதங்குற டயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வெந்நீர் ரெடியாக வச்சுக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அந்த வெந்நீரை நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காயும் நல்லா நைஸாகிட்டு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நான் மட்டும் தான் ஊற்றுறேன். நான் வெந்நீர் ஊற்றலைங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வரட்டும். இது உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாங்கிறதுனால மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் அதில் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பை உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரையுமே ஒரு கழுவி நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. நல்லா கிளறி விட்டுறலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இந்த குருமா பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி குருமா செஞ்சு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வச்சு அதில் போடுவாங்க. அதை விட மட்டனுமே வாங்கி மட்டன் கொஞ்சம் நெஞ்செலும்பெல்லாம் வாங்கி அதையுமே வேக வச்சு இதோட போடுவாங்கங்க. இந்த குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த காம்பினேஷன். பலாப்பழ பிஞ்சு கட் பண்ணி அதையுமே இதோட சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பலாப்பழ பிஞ்சுன்னு நான் சொல்கிறது பலாக்காய் தாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இந்த குருமா செய்யும்போது மட்டன் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இந்த குருமாவுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இல்லைனா உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.